அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, தன்னை போல பிறரை உயர்வாக கருது. லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 39 முதல் 42 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருக்கு வழிகாட்ட இயலுமா? இந்த 2 கூற்றுக்கும் மத்தேயுவில் 15-14 வருகின்றன. அங்கே இயேசு உள்ளே போகிறது ஒன்றும் தீட்டுப்படுத்தாது, ஆனால் மனிதனுக்குள் இருந்து வெளிவரும் தீய எண்ணங்களே ஒருவரை தீட்டுப்படுத்து என்று சொன்னதால் பரிசேயே கோபமுற்றனர். இதை சீடர்கள் இயேசுவிடம் கூறியபோது அவர்கள் பார்வையற்றவர்களுக்கு வழிகாட்டுபவர்கள் போல் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறியதாக இந்த கூற்று ஒரு குறிப்பிட்ட சூழமையில் பொருத்தப்பட்டுள்ளது. சீடர் ஆசிரியருக்கு மிஞ்சியவராக இருக்க முயற்சித்தல் கூடாது. ஆசிரியரின் அளவுக்கு வளர வேண்டும் என்ற முயற்சி மட்டுமே உகந்தது. நமது கண்களில் இருக்கும் மரக்கட்டையும் அயலார் கண்ணில் இருக்கும் துரும்பும், இவ்விரு வசனங்கள் 37 முதல் 39 வரை உள்ள பகுதியின் போதனை திரட்டி வழங்குவது போல் உள்ளது. தீர்ப்பளிக்க தயக்கம், கொடுப்பதில் நியாயமும் தாராளமும், மற்றவர்களை வழிகாட்டுவதற்கு முன் பெற வேண்டிய தெளிவு ஆகியவற்றை பற்றி ஆண்டவர் போதித்தார். தீர்ப்பிடாதீர்கள் என்று தொடங்கிய போதனை நமது கண்ணில் உள்ள உத்திரத்தை முதலில் நீக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி முடிவடைகிறது. முறையான கல்வி கற்றவர்கள் முறைசாரா அனுபவ கல்வியில் சிறந்து விளங்குபவர்களை மதிப்பதில்லை. முறையான கல்வி தங்களுக்கு தெரியும், அப்படி கல்லாதவர்களுக்கு தெரியாது என்ற மமதை உருவாகி மற்றவர்களிடத்தில் காணப்படும் நியாய உணர்வு, அனுபவ அறிவு, நிதானம் இவற்றை சரியாக மதிப்பிட முடியாமல் போகிறது. அன்பார்ந்தவர்களே, அடிக்கடி நமது வாழ்வை தனியாக ஆய்வு செய்வோம். குறைகள் என்ன, நிறைகள் என்ன என்று பார்த்து குறைகளை அகற்றிடவும் நிறைகளை வளர்த்திடவும் செய்வோம். அதை போன்று பிறர் அவர்களது குறைகளை அகற்றி நிறைகளை வளர்த்து கொள்ள வழிகாட்டுவோம். நம்மில் இருக்கின்ற குறைகளை நாம் பெரிதாக கருதாமல் பிறருடைய குறைகளை பற்றியே அலட்டிக் கொள்வது ஓர் அனுபவ உண்மை. மனிதரிடையே நிலவும் இப்போக்கினை ஒரு சிறிய ஓமை வழியாக விளக்குகிறார் இயேசு. நம் குறைகள் மரக்கட்டை போல இருந்து நம்மை பற்றிய உண்மையை நாம் உணராமல் இருக்க செய்துவிடக்கூடிய ஆபத்து உண்டு. அதே நேரத்தில் பிறருடைய வாழ்வில் நிலவுகின்ற சிறு சிறு குறைகளையும் நாம் பெரிதுபடுத்துவதோடு கூட அவர்கள் மீது குறை காணும் குற்றப்படுத்தவும் தொடங்கி விடுவோம். இதுவே பெரிய மரக்கட்டைக்கும் சிறிய துரும்புக்கும் இடையே உள்ள வேறுபாடு. இம்மனநிலையை அகற்றி வாழ இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இயேசு சொல்ல வருகின்ற செய்தி, இந்த உலகத்தில் யாரும் எவரையும் குற்றப்படுத்தி பேசுவதோ தீர்ப்பிடவோ குற்றம் கண்டுபிடிப்பதோ கூடாது. அப்படி குற்றப்படுத்த விரும்பினாலும் குற்றம் இல்லாதவர்கள் குறை கூறலாம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் குற்றம் இல்லாதவர்கள் எவருமே கிடையாது. ஆனால் நாம் ஒவ்வொரு நிமிடமும் மற்றவர்களை நமது வார்த்தைகளால் செயல்பாடுகளால் காயப்படுத்துகிறோம். பொதுவாக நமது கண்களும் இதயமும் மனமும் குறை காண்கின்றவையாகவே இருப்பது ஏன்? உளவியலார் குறைந்தது 2 காரணங்களை சுட்டி காட்டுகின்றன. இந்த உலகம் பொதுவாக குறைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. நிறைவேற்ற சூழலே எங்கும் நிலவுகிறது. எனவே குறைகளே நம் கண்களுக்கு அதிகமாக தெரிகிறது. இன்னொரு காரணம், சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்ற உளவியல் அறிஞர்கள் சொல்வது, ஒவ்வொரு மனிதரும் தாங்கள் குறையுள்ளவர்களாக இருப்பதால் தங்களிடம் இருக்கிற குறைகளை பிறர் மேல் ஏற்றி பார்க்கின்றனர். பிறரை திருத்துவதற்கு முன் நம்மில் என்ன மாற்றம் தேவைப்படுகிறது என நாம் கேட்டு பார்ப்பது பயனுள்ளதாக இருக்கும்.
நம் குற்றங்களை திருத்தும் போது நாம் பிறருக்கும் ஒரு புதிய முன்மாதிரியாக மாறுவோம். அதை கண்டும் அவர்களும் கடவுளிடம் திரும்புகின்ற வாய்ப்பு பிறக்கலாம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். தன்னை உயர்வாக கருதுவது போல பிறரை நான் உயர்வாக கருதுகின்றேனா? பிறரது நிறைகளை பார்த்து நான் ஊக்கப்படுத்துகிறேனா? எப்பொழுதும் குறை காணும் பழக்கம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரை உயர்வாக கருதி செயல்படவும், பிறரது நல்ல செயல்களை பாராட்டவும், குறைகளை பக்குவமாக எடுத்து சொல்லி திருந்தச் செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.